ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஒயிட் டெபிள் கேமிங் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ரூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்வொல்ஃப் அப்டேட் வந்துச்சு. பார்த்தீங்களா, அந்த வேர்வொல்ஃப் அப்டேட் முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு அந்த டைகர் ரிவர் அப்டேட்டு எல்லாம் முடிய போகிற நிலைமையில் இருக்குது. நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த இதில் போய் விளாட போகிறேன். பாப்பா, அதுவும் மொபைலில் விளாட போகிறேன். ஃபஸ்ட்லாம் வந்து இதில் விளாண்டுக்கிட்டு இருந்தேன், லேப்டாப்பில் விளாண்டுட்டு இருந்தேன். லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ண முடியல, ஏதோ ஒரு பக் ஆகிடுச்சு. அதனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதம் இதுக்குள்ளே போகிறேன். இதில் வேறு எவனோ ஒருத்தன் ஐடியில் லாகின் பண்ணி பவுண்டியை குறைச்சி வச்சுருக்கேன். சொல்லுங்க, அது யாருன்னு பார்த்துக்குறோம். முதல்ல வந்து நான் எதுக்கு வந்து இதுக்குள்ளே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வேர்வொல்ஃப் ஷோகேஸ் நம்ம இந்த வீடியோவில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ஃபுட் ரிவருக்கு வருதுன்னு ரூமர்ஸ் கேள்விப்பட்டேன். அதை நம்ம அப்புறமா செக் பண்ணி பார்ப்போம். மெயினாக வந்து நம்ம இன்றைக்கி வேர்வொல்ஃப் ஃபுட்டோட ஷோகேஸ் தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஏன்னா இது வந்து ஒரு நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டைகரோட அடுத்த வெர்ஷன். இது டைகர் வெர்ஷனோட அடுத்த இது சிஸ்டம் கொஞ்சம் மாற்றலாம். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி, இப்போ எவ்வளோ நம்ம செக் பண்ணி பார்த்தோம். நம்மகிட்ட அதுக்கேற்ற அளவுக்கு காசு இருக்குது, ஸ்பெண்ட் பண்ணி இருக்கும். இன்னும் மேக்ஸ் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா 2800 தான் இருக்குது. என்ன 4th சீலாக இன்னும் மூணாக கொண்டு வரீங்க? ஆமாங்க காய்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு 850 வருஷம் கழிச்சு வந்து கண்ட்ரோல் ரிவருக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் வரலை, ஆனால் இன் ப்ராசஸ்ன்னு வந்துச்சு. நான் மட்டும் ஒரு கண்ட்ரோல் இருக்குல்ல, எனக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குன்னு பார்ப்போம். வேணும்னா கண்ட்ரோல் கிவ்அவே கூட ட்ரை பண்ணுவோம் கைஸ். கண்ட்ரோல் கிவ்அவே ட்ரை பண்ணலாமா, இல்லை டைகர் கிவ்அவே ட்ரை பண்ணலாமா? ஸோன்னு அது வந்து நம்ம பார்த்துக்கணும். சரி, இப்போ கண்ட்ரோல் ஃபுட் நம்மளுக்கு இன்னொரு கிடச்சோட நல்லா தான் இருக்கும். பார்ப்போம். ஸ்பின்னிங்கில் தான் கிடைக்கும். ஃபேஸ்புக்கில் ஃபுட்டாக கொடுறா, ஏன்டா இப்படி ஸ்கேமரா இருக்கு? ஓ பரவாயில்லையே, ரொம்ப நாள் கழிச்சு அரண்டு ஒரு லெஜெண்டரி ஃபுட்டு கொடுத்துருக்கேன் போல். ஆனால் அந்த க்ரியேஷனை வச்சு என்ன பண்ண முடியும்? ஐயோ தட்டி தான். ஏற்கனவே என்கிட்ட ஒரு க்ரியேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ரூட் ஸ்டோரேஜ் வேறு இல்லையா? எதுவுமே இல்லை கைஸ் இந்த ஐடியில். சரி, இதுக்கிட்ட கீழே ஓட்டுருவோம். அந்த எவனாவது ஒருத்தனுக்கு யூஸ் ஆகிக்கும். சரி, இப்போ வாங்க கைஸ். இப்போ நம்ம போய் வந்து இந்த வேர்வொல்ஃப் ஃபுட்டோட ஷோகேஸை வந்து டக்குன்னு அடிக்கும் கைஸ். இதே டைகரில் பார்த்தீங்கன்னா ஒரே சேமாக நேராக போய் அடிக்கும். ஆனால் இது கிடையாது, பரவாயில்ல. லியோபர்ட் ஃபுட்லன்னு இந்த வேர்வொல்ஃப் இந்த டைகர் வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய விஎஃப்எக்ஸு அனிமேஷன்ஸ் மூலம் நிறையா மதிச்சிருக்கேன். இந்த செகண்ட் அட்டாக்கவே வந்து ரெண்டாவும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ரெண்டாவது இப்போ என்னால் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா கூல் ரன் ரொம்ப போகும். இந்த தேர்ட் அட்டாக் இதில் மேலே ஒரு இருக்குல்ல ஃபயர் மீட்டர்ண்டு, அது ஃபுல்லாச்சுன்னா அது வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் தான் உங்களுக்கு M1 இருக்கும் கைஸ். ட்ரான்ஸ்ஃபார்மில் M1 இருக்காது. இதுக்கு 2 ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு ஒர்த்தியான ஃபோட்டோ வந்து கண்ட்ரோல் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். கண்ட்ரோல் ரிவர்க் வந்ததுக்கப்புறம் கிவ்அவே பண்ணுவோமா, இல்லை அதை ஈட் பண்ணிட்டு இன்னொரு கண்ட்ரோல் வேறு இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னோட இன்னொரு கண்ட்ரோல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லணும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது இருக்குங்க M1 ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எடுக்க கிரைண்டிங் ஈஸியாக இருக்கும். ஆனால் யாருமே டைகர் கிரைண்டிங் பண்ணி பெருசாக அது கிரைண்டிங்லாம் யூஸ் ஆகாது. நீங்கள் புட்டா இல்லை கேஸ் ஃப்ரூட்டே இல்லை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிச்சன் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். டைகர் ஃப்ரூட்டு ஏதாவது யூனிக்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னா மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ செகண்ட் அபிலிட்டியை பாருங்க கைஸ். அந்த விஎஃப்எக்ஸே தாறுமாறு அப்படி வச்சுருக்காங்க, அப்படியே தெரிக்குது ஒரு அட்டாக்குமே. இந்த அட்டாக் இல்லை
அப்போனா இதோட 2 ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வரும்னு நினைக்கிறேன். அப்பா இங்கே பாருங்க சூறாவளி மாதிரி சுற்றிட்டு போயிருந்தீங்களா? எனக்கு இருக்கு இங்கே பாருங்க ஃபயராக இருந்துச்சா தெறிக்க விட்டியா. ஆனால் நான் நினச்சி இப்போ ஹாலோவின் அப்டேட்லாம் முடிஞ்சிருச்சு. நவம்பர் 6 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போனா எனக்கு கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். அப்புறம் அந்த வேர் ஒரு லிமிட் எடுத்து அப்போ நீங்கள் ஷாப்பில் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஷாப்பில் வாங்க முடியலன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான ஃபுட்டாக தான் முடியுங்க. செகண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் என்னடா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொஞ்சம் கஷ்டமாக. செகண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நீங்கள் வந்து செலுத்திட்டீங்கன்னு வைங்களேன், சும்மாவே இந்த பிஏபி இது வேறு கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்ஷனு. ஒரு ஸ்பீடு ஜம்ப்பு வேறு எவ்வளோ ஸ்பீடாக ஜம்ப் பண்ணுறது, ரொம்ப ஹைட்டாக கிட்ஸோனுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்துருன்னு நீங்கள் கிட்ஸனோட ரொம்ப யூஸ் பண்ணேன். கிட்ஸன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிட்ஸனோட ரொம்ப ஓப்பியாக இருக்கு. அப்பப்போ கிராவிட்டி ஃப்ரூட்டுக்கு டஃப் கொடுத்துருவோம் போல. ஐயோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் போச்சா ஃபயர் மீட்டர் இருக்குல்ல காம்போ செகண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அன்லிமிட்டடாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஓவர் பவர்டாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த ஃப்ரூட்டுக்கு நீங்கள் வந்து எத்தனை மார்க்ஸ் கொடுப்பீங்கன்னு கமெண்டில் போடுங்க. அதுக்கடுத்து கிவ்அவே ட்ரை பண்ணலாம் சொல்லுவாங்க கைஸ். அதே மாதிரி இந்த மியூட்டேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மியூட்டேஷனில் போய் டைகராக ஸ்வாப் பண்ண முடிஞ்சிச்சு. அது ஒரு பக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஸ்வாப் பண்ண முடியல. பண்ணிங்கன்னா உங்களோட வேர்வல்ஃப் வந்து அது ரீப்ளேஸ் பண்ணிடுமா. வேர்வல்ஃப் கிடச்சதே கஷ்டம், பயங்கர இதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். இது ஸ்வாப் பண்ணி விட்டேன்னா அவ்வளோதான் கதை. ஆனால் லைட்டிங்கில் கூட பெயின் இதில் கூட சேஞ்ச் பண்ண முடியும் கலரெல்லாம். நானும் க்ரீன் லைட்டிங் சேஞ்ச் பண்ணி, ஆனால் இதில் ஏன் பண்ண முடியலன்னு தெரியல கைஸ். உங்களுக்கு இந்த ஃப்ரூட் பிடிச்சிருந்துச்சுன்னா